ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்திவேல் வந்து முத்துவேலை வந்து கதிர் கூட பார்த்துருப்பாருயா. அதை வீட்டில் வச்சு அவரை கேள்வி கேட்குறாங்க. அப்போது முத்துவேல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வர வழியிலே எனக்கு மயக்கம் வந்துருச்சு, அப்போது கதிர் தான் பார்த்து என்னை கொண்டு வந்து இங்கே விட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் மொத்த பேரும் பதறாங்க. ஆனால் அது சக்திவேல் மட்டும் நம்பவே மாட்டேங்கிறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மீனா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும் போது அப்போது கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க மயில் வீட்டிலேருந்து வந்தாங்கல்ல, இந்த மாதிரி முழுகாமல் இருக்கான்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி சொல்லணும். அதை விட்டுட்டு சரவணன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான் அப்படி இப்படின்லாம் சண்டை போட்டாங்கன்னு சொல்லும் போது அப்போது மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஒரு 4-5 தடவை நானே பார்த்துருக்கேன், ஒரு பொண்ணோட ஒரு கோவிலில் பேசிட்டு தான் இருக்காருன்ற மாதிரி சொல்ல, செந்தில் வந்து எம்மா நீ இதுக்கு மேலே ஒரு குண்டா இங்கே போட்டுட்ருக்காத, வா வீட்டுக்கு போகலான்ற மாதிரி செந்தில் வந்து மீனாவை கூப்பிட்டு போயிடுறாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளே ஏன் இதெல்லாம் முதல்லையே வந்து என்கிட்ட சொல்லலைன்ற மாதிரி செந்தில் கேட்க, மீனா வந்து நான் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு மறுபடியும் சண்டை போட்டுடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சக்திவேல் வந்து குமார் வந்து கணக்கெலாம் பார்த்துட்ருக்கான். பேங்க் அக்கௌண்ட் கணக்கெலாம் பார்க்கும்போது நிறைய பணம் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லும் போது அது நான் எடுக்கலைன்னு சக்திவேல் சொல்கிறாரு. அப்போது இதெல்லாம் அண்ணன் தான் எடுத்திருக்காரு, ஆனால் எங்கே உண்மையை சொல்ல மாட்டுறாரு, அந்த கதிருக்கு தான் கொடுக்குறாரு போல் அப்படி இப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.